புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின் புதிய அமைச்சரவை வரும் திங்களன்று பதவியேற்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தயாரானது. இந்த நிலையிலே அமைச்சரவை பட்டியல் வெளியிடுவதற்கு தாமதம் ஏற்பட்டதனால் கடந்த 15 நாளாக அமைச்சரவை பதவியேற்பு நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையிலே இன்று அமைச்சரவை பட்டியல் வெளியாகின்றது. இதில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் வில்லியனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நமச்சிவாயம் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் கமலக்கண்ணன், கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான் உள்ளிட்டோரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதற்கான பட்டியல் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பதவியேற்பு விழா என்பது அதாவது வருகின்ற திங்கட்கிழமை மதியம் 12 மணிக்கு கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகின்றது. இருந்தபோதிலும் இது குறித்தான உரிய தகவல் எதையும் ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் இதற்கான தகவல் வரும். ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து இதற்கான எந்தவித தகவலும் வரவில்லை. இந்த நிலையிலே அமைச்சர்கள் பட்டியலானது தற்போது வெளிவந்திருப்பது புதுச்சேரி அரசியலில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க சொல்லலாம். ஏனென்றால் இதில் அமைச்சர்களாக வருவார்கள் என்று எதிர்பார்த்த வைத்திரிகத்துடைய ஆதரவாளர்கள் தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்காமல் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மறியல் போராட்டங்கள் ஈடுபட்டார்கள். அதே போன்று லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனுக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது கிடைக்காத காரணத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலே தற்போது இந்த அமைச்சர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தற்போது இன்று மாலை டெல்லியிலிருந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாராயணசாமி புதுச்சேரிக்கு வர இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா தொடர்பான பணிகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதவுடன் ரகுமான்.